அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். காலை வணக்கம் தாங்க ஐயா. இது காலையில தாங்க ஐயா. சாயந்தரம் காலை வணக்கம். எல்லாம் ஒரு 2 நிமிடம் வந்தா நம்ம அப்படியே என்ன பண்ணணும், உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு புன்சிரிப்போட, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய் பகவானை நினைச்சு ஒரு சிகப்பு துணி மேல நீங்க துவரம் பருப்பு போட்டு ஒரு 7 கைப்பிடி துவரம் பருப்பு போட்டு அது மேல நீங்க மறுபடியும் ஒரு சிகப்பு துணி போட்டு அது மேல உட்கார்ந்துருக்கிறது தான் அவரு கற்பனை பண்ணிக்கணும். செவ்வாய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதுதான் பலன் ரொம்ப கிடைக்கும். அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு நீங்க நல்லா சாம்பார் வச்சு சாப்பிடலாம். துவரம்பருப்பு பாயாசம் வச்சு சாப்பிடலாம். துவரம்பருப்பு நீங்க சாப்பிட்டீங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு, செவ்வாய்க்கிழமை நாள் தாக்கம் உள்ளவர்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, செவ்வாய்க்கிழமை நம்ம துவரம்பருப்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது எல்லாரும். அதனால காலையில நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய சுவாசம் என்கின்ற காற்றை கவனிக்கிறீங்க. சுவாசம் என்ற காற்றை நம்ம நல்லா கவனிக்கணும். சுவாசத்தை நம்ம கவனிக்கும் போது அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடணும். கண்ணை மூடனாதான் நமக்கு எனர்ஜி உடம்புல ஸ்டாக் ஆகும். கண்ணை திறந்தா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதனாலதான் சித்தர்கள் சொன்னது, கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணை மூடி உட்காருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தைராய்டு பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். தைராய்டு பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தைராய்டுக்கு நான் பதிவும் போடுறேன். இன்னைக்கு தைராய்டை பத்தி, முத்திரைகளை பத்தி, தைராய்டை பத்தி பார்த்துக்கலாம். அப்படியே நீங்க பார்த்துட்டு ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னசாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னசாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். 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 ஓம் வீரத்வஜாய வித்மகே
विघ्नस्वाय धीमहि तन्नो भौम प्रचोदयात्. இது மாதிரி காலையில் நம்ம 7 தடவை சொல்லிட்டு மூச்சு நிதானமா இழுத்து விடணும். சுக பிராணாயாமம் நிதானமா செஞ்சுட்டு ஒரு 5 தடவை சுக பிராணாயாமம் நிதானமா செய்யி மூச்சை நல்லா இழுக்கணும். மெதுவா விடணும். மூச்சு அடக்கி இழுக்கணும். அடக்கி வெளியிடணும். இப்ப நல்லா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சுவாசம் வலது சுவாசம் ஓடணும். வலது ஓடணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யோக தண்டத்தை வச்சு வலதை ஓட வைக்கணும். வலதை ஓடாதவங்க இடது ஓடிட்டு இருந்தா இடது கைய அக்குள்ள யோக தண்டம் இல்ல வாசிக்கோள் நல்லா வச்சு இடது பக்கமா சாஞ்சி மூச்சை இழுத்து ரைட்ல விடணும். லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். அப்படியே உட்காந்து அப்படியே மெதுவா டவுன் பண்ணி நல்லா அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. இப்ப நம்ம கையை தேய்ச்சி பார்த்துட்டு எந்திரிச்சு நல்லா அப்படியே எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டையிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி
இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் டிடை. நல்ல உண்மையிலே முடிக்க மூச்சு எடுத்து செகண்ட் டைம். ஓ that time. ஓம் ஓம் சகனா பவது சகனம் குணத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்ரீநாவதீதமஸ்து மாவே த்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்து இப்ப நம்ம பயிற்சி வருவோம். என்ன பயிற்சிங்க செய்யறது? நீ நல்ல ஜாக் சூரியன் நெருப்பு ஆற்றல் கொண்ட நாள் இன்னைக்கு. சக்திய அதிகமா கொடுக்கணும், சக்திய கொடுத்து சேமிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? கண்ணை மூடனா சக்தி சேமிக்கப்படும், கண்ணை திறந்தா சக்தி வெளியேற்றப்படும். அதனால கண்ணை மூடி ஸ்லோ ஜாக், ஒரே இடத்துல ஓட்டம், ஒரே இடத்துல ஓட்டம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்ல மூச்சு. ஓடுறவங்க ஓடலாம், ஓடாதவங்க காலை நல்லா அடிப்பாடுங்க. 1 2 2 3 3 அப்படியே மாத்தி மாத்தி விட்டுக்கலாம். நல்ல மூச்சு, வாய் வழியா மூச்சு எடுக்க கூடாது, வாய் வழியா மூச்சு விடக்கூடாது. இப்போ முடியாதவங்க 1 1 அப்படி வைங்க, 2 2 கையை கீழே கொண்டு போகும், கை இப்படிதான் இருக்கணும். 1 பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். ஓடும்போது பிரீத் வேண்டாம். ஓடும்போது இப்ப பட்டர்ஃப்ளை ஜாப் அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு.
வாய் வழியா மூச்சு இழுத்து விடக்கூடாது. இடுப்புல கை வச்சு முட்டி தாடைக்கு 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 8 8 9 9 10 10. நல்ல மூச்சு. இப்போ யோகி ஜாப். உடைய பாதம் நல்ல குதிகால் உள்ளங்கள் ரெண்டுமே படியணும். நல்லபடியே கையை ஊற்றி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. இப்ப நீ இடுப்புல கை வச்சு உள்ளங்கால அப்படியே நடக்கிறீங்க. உள்ளங்கால நடக்கணும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. குதிகால் உள்ளங்கால் தூக்கி குதிகால்ல அதே நடக்கிற மாதிரி மெதுவா ஸ்டெப். 1 நல்ல கால் தூக்கிக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. கால் பாதத்துடைய வெளி பாகம் வெளிய விளிம்புல மடக்கி வைக்கிற மாதிரி வைக்கணும். நல்லா ரொம்ப மகுட்டாம ஜாக்கிரதையா வைக்கணும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. வெளிபாகம் உள்பாகம் தூக்கிக்கணும். நல்லா ஃப்ரீ பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உள்பாகம் உடைய உள்பாகம் காலுடைய பாதம் உள்பாகம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு.
பண்ணாம நல்லா இடுப்புல கை வச்சுங்க. ஒரு 8 போடுற மாதிரி ஜம்ப் பண்றோம். முதல் உடைய வலது பக்கம் நல்லா பண்ணி 1 2 3 4 5 6 7 8. ஒரு ஜம்ப் பண்ணி போடும்போது 2 நாடிகள் ஓடணும்னா, சுஷ்மா நாடி வேலை செய்யணும் அப்படின்னா 2 நாடிகள் 2 பக்கம் துவாரம் அட் a டைம்ல ஒர்க் ஆகணும். தியானம் செய்வதற்கு உகந்த பிராணாயாமம் 2 வோல்ட்ஸ் வழியே ஓடும். இப்போ இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8. நல்ல மூச்சு. இது மாதிரி நீங்க 3 தடவை 5 தடவை பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ஓடி. சுஷ்மாடி வேலை செய்யணும்னா அதே மாதிரி 2 காலையும் நல்லா வச்சு குத்தாசனம். இதுதான் குத்தாசனம். இந்த குத்தாசனத்துல அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல ஒரு மூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்த இடத்துக்கு போயிடணும். பின்னாடி அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி போயிட்டோம்னா 2 பக்கம் சுவாசம் போகும். ஐயா 2 பக்கம் போனா என்ன வந்தா என்ன வலிக்குதுங்கய்யா, எந்திரிங்கய்யா. எந்திரிச்சிடணும். இப்ப பாருங்க, ரெண்டு பக்கம் ஃப்ரீயா இருக்கும். 2 பக்கம் ஃப்ரீயா இருக்கும்போது எதுங்கய்யா செய்யலாம்? யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா இப்படி உட்கார்ந்துட்டு நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. யாராவது வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா நீங்க வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் அப்படி சொல்லணும். உட்கார்ந்து குத்த வச்சு உட்கார்ந்தா 2 நாசை வேலை செய்யும். 8வது ஏதாவது சொன்னீங்க நடந்துரும். அதனால அதை சொல்லக்கூடாது. சரிங்களா? சாபம் விடுவதோ கூடாது, திட்டக்கூடாது. நல்லதை மட்டும் செய்யறதுக்கு இந்த சரயோகத்துல இப்படி உட்கார்ந்தால் 2 பக்கம் நாசி ஓடும், ஃப்ரீயா இருக்கும். அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஆனா இப்படி உட்காருங்க. ஆனா குத்தாசனத்துல இருக்கும். இந்த குத்தாசனத்துல இருக்கும். இப்படி செய்யலாம், இப்படி வச்சுக்கலாம். ஆனா நிமிர்ந்து இருக்கணும், நேரா இருக்கும். சரிங்களா? அப்படியே பாருங்க. அப்படியே 1. இதுக்கு என்னால நடந்து எனக்கு மூச்சு வரலைங்க. ஏன்னா அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. கால் ஃப்ரீ பண்ணி உட்கார்ந்து இந்த வலிக்கும் உங்களுக்கு, அதனால ஃப்ரீ பண்ணிக்க. நல்லா உட்காந்து நல்லா ஃப்ரீ. 1 2 3
4, 5. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதுங்க ஐயா. இன்னைக்கு தைராய்டை பத்தி நான் சொல்ல போறேன். நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்படியே காலை வச்சுட்டு பிரீத் அவுட். in, out, in, out, in, out, in, out. கால் பாதம் பிரீத் அவுட். in, out, in, out. அப்படியே மணிக்கட்டு பாருங்க. அப்படியே ரைட் சைடு பிரீத் அவுட். in, out, in, out, in, out, in, out. கால் கொஞ்சம் அகலம் பண்ணி breathe in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப 2 கால் கொடையும் டைட் பண்ணி யூஸ் பண்ணி கொடை மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். முட்டி மேலே கிளி ஷேக் ஆகும். கொடையை டைட் பண்ணீங்கன்னா முட்டி ஷேக் ஆகும். in, out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே breathe in, out, in, out, in, out, in, out. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டீங்க. இப்போ உடைய இடது கால் வலது கால் கீழே, இடது கால் மேல இப்படி உட்கார்ந்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து உடைய இடது கை வலது கால் முட்டி வலது கையை மேல தூக்கி அப்படியே சைட்ல அப்படியே பிரீத் அவுட், in, out. மூச்சை நல்லா எடுக்கணும். இடுப்பு சதை தொங்கும், சதை தொங்கும். அந்த கெட்ட கொழுப்பு, துர்நீர், தொந்தி, தொடையுடைய சதை எல்லாம் குறைஞ்சிடும். நல்லா வச்சுட்டு சைட்ல அப்படியே டவுன் பண்ணும். முன்னாடி பிடிக்கிறது பிரீத் அவுட், in, out. இன்னொரு டைம் in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப காலை மாத்தி இப்ப உடைய வலது கை இடது காலை பிடிச்சு இப்படி பிடிச்சு பிரீத் அவுட், in, out, in, out. சைட்ல in, out, in, out, in, out. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்போ அப்படியே காலை கொஞ்சம் அகலம் வச்சிங்க. கொஞ்சம் அகலம் பண்ணி அப்படியே கையை லாக் பண்ணி உடைய வலது பக்கமா அப்படியே இடுப்பை சுத்தணும். இப்படி உட்காரும் போது உங்களுடைய தொந்தி, இடுப்பினுடைய சதை, இடுப்புடைய வடி, இந்த பட்டக்ஸ் பெருக்கிறது இதெல்லாம் இருக்காது. நல்லா வச்சுட்டு
பாருங்க, அப்படியே பிரீத் அவுட். இன், அவுட். இன், மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். அப்படியே வச்சு நல்லா இது பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ அப்படியே ஆப்போசிட். அப்படியே பிரீத் அவுட். இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். நாலா பக்கம் சுத்தணும். அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இடுப்பு ஏதாவது குனியும் போது குடிச்சிச்சிங்கயான்றவங்க நல்ல பேச்சு. அப்படியே பிரீத்திங். 1, 2, 3, 4, 5. பிரீத் அவுட். நல்ல மூச்சு. அப்படியும் செய்யலாம். அப்படியே படுத்துட்டு, அப்படியே படுத்துட்டு சேர்த்து கொஞ்சம் ஆசனம் நல்லா பிடிச்சிட்டு இடுப்பை நல்லா தூக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட். இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்லா இப்படி செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடுப்பு வலி, இந்த சதை, வயிறு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம தைராய்டு. தைராய்டு ஏன் வருது? தைராய்டு ஏன் வருது? நல்லா தெரிஞ்சுக்கிறேன். தைராய்டை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். தைராய்டு தான் எல்லாத்தையுமே நமக்கு நோய்களை கொடுக்கக்கூடியது. எல்லாமே நோய் கொடுக்குறதா. சுகரும் நோய் கொடுக்குற. சுகரு, தைராய்டு, பிரஷரு, ஹார்ட் அட்டாக்கு, ஆஸ்துமா இதெல்லாம் நோய்ன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நோயே இல்லைன்னு நான் சொல்றேன். நோயே இல்லாதெல்லாம் சும்மா டுபாக்கூர். சரிங்களா? இந்த வாட்டுதுங்கய்யா, நீங்க டுபாக்கூர்ன்னு சொல்றீங்களே. ஆமா, வாட்டுது. நீங்க அதை வாட்டிட்டீங்க, அது உங்களை வாட்டுது. நீங்க கரெக்டா உணவு எதுக்கு தெரியல இருக்குது? வாழ்வதற்காக உண்ண வேண்டுமே தவிர உண்பதற்காக வாழக்கூடாது. நாம இப்போ உண்பதற்காக வாழ்கின்றோம், வாழ்வதற்காக உண்பதில்லை. உண்மை அதுதான். நானே காலையில பாதாம் சாப்பிடணும், பிஸ்தா சாப்பிடணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும், சாத்துக்குடி சாப்பிடணும், அதுக்கு கால்சியம் பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறை, இந்த பற்றாக்குறை. ஆனா எல்லா பற்றாக்குறை ஏன் வந்தது? நீங்க எத்தனையும் சாப்பிடுறீங்க. சாப்பிட்டதுக்கு ஜீரணம் பண்றதுக்கு உங்களுக்கு சக்தி வேண்டாமா? சக்தியே இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு எதுக்காக சாப்பிடுறீங்க? வாழ்றதுக்காக சாப்பிடுறீங்க? திங்கிறதுக்காக சாப்பிடுறீங்க. திங்கிறதுக்காக வாழும். திங்கிறோம், சாப்பிடுறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. வாழ்வதற்காக உண்ண வேண்டும், அவ்வளவுதான். வாழ்க்கை வேணும் ஐயா, அது ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படின்றவங்க எந்த நோயும் வராது. எல்லாமே சாப்பிடணும், நான் நல்லா இருக்கணும்னா எல்லாமே உங்க கூட
அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரியும். அதனால முதல் காலையில இருந்து வைக்கணும். 5 பாதாம், 5 பேரிச்சம்பழம், 5 பிஸ்தா, கேரட்டு, பீட்ரூட்டு, அருகம்புல் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், புதினா ஜூஸ், கொத்துமல்லி ஜூஸ், எல்லா ஜூஸும் சாப்பிடுறீங்களே, நல்லா இருக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. எல்லாம் விற்கிறாங்க, நீங்களும் வாங்கி குடிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க. எப்படி சாப்பிடணும்ன்றது தெரியும். முதல்ல அது எப்படி சாப்பிடணும்ன்றது தெரியும். எதுக்காக நம்ம சாப்பிடணும்? ஏன் இன்னைக்கு கேரட் ஜூஸ் குடிக்கணும்? ஏன் இன்னைக்கு நான் துவரம்பருப்பு சாப்பிட சொன்னேன்? நீங்க துவரம்பருப்பு சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஜீரணம் ஆயிரும், அதுவே ஆயிரும். ஏன்னா நெருப்புக்காரகன் இன்னைக்கு அங்காரகன் கூட இருக்கிற நாள். அதனால இன்னைக்கு அதை சாப்பிடணும். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நான் சொல்றேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த கால்சியம் பற்றாக்குறையினால் தாங்க ஐயா ஹைப்போ தைராய்டு வரும், ஹைப்பர் தைராய்டு வரும். கால்சியம் பற்றாக்குறை எப்படி வந்தது? நீங்க சாப்பிடுற சாப்பாட நல்லா மென்னு முழுங்கல. இந்த ஒண்ணுதான் நோய் வர்றதுக்கே முக்கியமான காரணம். இரண்டே இரண்டு தான். ஒண்ணு பசிக்காத போது சாப்பிடுறது, 2 மெல்லாம முழுங்கிறது, 3 இடையில இடையில தண்ணி குடிக்கிறது. சாப்பிட சாப்பிட தண்ணி குடிக்கிறது, சாப்பிட சாப்பிட பேசுறது, டிவிய பார்த்துட்டே சாப்பிடுறது. அங்க அழுதா சாப்பிடும் போது உங்க கண்ணுல தண்ணி வரலாமா? சாப்பிடும் போது எது வேலை செய்யுது? உங்களுடைய இறப்பை வேலை செய்யுது, செரிமான உறுப்புகள் வேலை செய்யுது. அப்ப போய் டிவி பார்த்து நீங்க அழுதா இது வேலை செய்யுமா? இது வேலை செய்யுமா? எதுவும் வேலை செய்யுது? என்னவோ பண்ணிட்டு போனா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரணம் உறுப்பு பாதிக்கப்படும். அதான் மலச்சிக்கல். காலையில எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போயிட்டு முருகா, விநாயகா, அப்பா, அப்பா, அகிலேண்டாஸ்வரி, அல்லா, இயேசுவே, யார கூப்பிட்டாலும் கீழே வராது. ஏன்? பசிக்காத போது நல்லா மென்னு முழுங்கல, அது அப்படியே போய் அடைச்சிக்கிச்சு. அங்க போய் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டா எப்படி வரும்? முருகா, விநாயகா, வெங்கடேசா, கோவிந்தா, கோபாலா, நாராயணா, சிவபெருமான, சக்தி, எந்த சக்தி கூட வர. என்ன பண்ணணும்? அதுக்கு நல்ல பசிக்கணும். அதுக்கப்புறம் மென்னு விடணும். எல்லாரும் என்ன தெரியுங்க நினைக்கிறாங்க? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உடனே பசிக்குது. ஐயா ரொம்ப பசிக்குதுயா, வட்ட 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 வட்டன்னு வருது ஐயா, நான் இப்பவே சாப்பிட்றையா 2 டம்ளர் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு அருகம்புல் ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு போட்டு ஐயா இன்னும் லஞ்சே பண்ணீங்க ஐயா, 9 மணிக்கு நான் 4 சப்பாத்தி சாப்பிட்டுக்கணும் ஐயா. இது வேலைக்கு ஆகாது. ஏதோ ஒன்னு எடுக்கணும். அருகம்புல் ஜூஸ்னா அருகம்புல் ஜூஸ் 48 நாளைக்கு. இது 1 மணி நேரம் கழிச்சு கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள், அது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கேரட்டு 2, பீட்ரூட் அதுல கால் ஒரு பீஸ், அதுல ஒரு பீஸ் ஆப்பிள். இப்படிதான் இருக்கணும். கேரட்டு 5, பீட்ரூட் 1 பெருசா, அதுக்கப்புறம் ஆப்பிள் 1, இத்தனை போட்டீங்கன்னா நீங்க நீங்க தான். அப்படி இருக்கக்கூடாது. ரேஷியோ கரெக்டா இருக்கணும். 1 1/2 கால். இதுதான் விகிதாச்சார். இப்போ இந்த கால்சியம் தான் நம்மள இந்த ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு வர வைக்கிறதுக்கு காரணம். மெல்லாம முழுங்கறதா காரணம். பசிக்காத போது சாப்பிட்றதா காரணம். நீங்க நல்லா மென்னு முழுங்கினீங்கன்னா
தைராய்டும் வராது, எதுவுமே சுகரும் வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, ஆஸ்துமா வராது, சைனஸ் பிபி, எந்த பிபியும் வராது. அதனால நல்ல மென்னு முழுங்குங்க, ஆரோக்கியமா இருங்க. இதை பத்தி விளக்குனால டேட்டா. இப்போ என்ன முத்திரை பண்ணா தைராய்டு சரியாகும்? முத்திரை பார்த்தீங்கன்னா வாயு முத்திரை. இந்த ஆள்காட்டி விரலை கட்டவர்களுக்கு அடியில வச்சு ஒரு அழுத்து, 2 விரலை வச்சு 2 கையிலையும் ஆள்காட்டி விரலை கட்டவர்களுக்கு அடியில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். வச்சு இப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்ல மூச்சு இழுத்து உங்களுடைய விசுத்தி சக்கரத்தை நினைக்கணும். நல்லா மூச்சு இழுக்கணும். நல்ல மூச்சு இழுக்கும் பொழுது உங்களுடைய மூச்சு காத்து மெதுவா நுரையீரல் ஃபுல்லாகி அப்படியே தொண்டையில விசுத்தி சக்கரத்து தைராய்டு சுரப்பிக்கு போற மாதிரி மூச்சை மேல ஏத்தணும். அதை கண்ணை மூடிட்டு தான் செய்யணும். கண்ணை மூடிட்டு செய்யும் போது உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் மெதுவா மூச்சை வெளியேற்றிடணும். அது என்ன பண்ணணும்? அப்படியே தைராய்டு இருந்து கீழே இறங்கி மூக்கு வழியே வெளியேற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். வயிறு உள்ள போகும். இது மாதிரி காலையில 1/4 மணி நேரம், மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி 1/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம். இது மாதிரி கால் 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 முக்கால், காலும் கால் அரை, அரையும் காலும் முக்கால், 3/4 மணி நேரம் இதை செய்தீங்கன்னா 48 நாள்ல ஹைப்போ தைராய்டு இல்லை, ஹைப்பர் தைராய்டு இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும். ஏங்க ஐயா, பால் சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும், அதுதாங்க ஐயா கால்சியம் அதிகமா இருக்குது. ஐயா கால்சியம் அதில் தான். அப்போ பச்சை தாவரங்களை அது உண்டு நமக்கு கால்சியம் நிறைந்த பாடம் கொடுக்குது. நம்ம அதை சாப்பிட்டு கால்சியம் 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 உட்கார்ந்துருக்கோம். என்னங்க ஐயா நீங்க கீரை வகைகளை சாப்பிடுங்க ஐயா, நல்ல கால்சியம் கிடைக்கும். கீரை வகைகள் தினமும் ஒரு கீரை. அதுக்காக அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கீரை, ஒரு நாளைக்கு ஒரு கீரை, அப்படிதான் சாப்பிடணும். அப்போ வாயு முத்திரையை வைக்கணும் 1/4 மணி நேரம். இன்னொரு 1/4 மணி நேரம் நிலமுத்திரையை வைக்கணும். இது மடக்கி வச்சோம் வாயு முத்திரை. இது மோதிர விரல் கட்டவரோட இணைச்சி இப்படி ஒரு 1/4 மணி நேரம். ஹைப்போ தைராய்டுனால ஹைப்பர் தைராய்டுனால நம்ம நல்ல தைராயமா எந்த தைராய்டு இல்லாம நல்லா இருக்கும். இந்த 2 முத்திரை செய்துட்டு வந்தீங்கன்னாலே போதும், எந்த தைராய்டு வராது. என்ன பண்ணணும்? இந்த கீரை வகைகளை டெய்லி ஒவ்வொரு கீரை சாப்பிடணும். முட்டை சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. எல்லாம் டாக்டருக்கு சொல்லுவாங்க சாப்பிடுங்க. நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வரவே வராது, இருந்தா போயிடும், நல்லா இருக்கலாம். எப்பவுமே நீங்க இருக்கணும்னாக்கா அதெல்லாம் சாப்பிடுங்க. எப்பவுமே அது கூடவே இருக்கும். நான் உங்க ஃப்ரெண்டு, நானும் நீ அக்கா தங்கச்சி மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி, நகை தலை மாதிரி, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருந்துக்கலாம் அப்படின்னு கூடவே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முட்டை சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க. ஐயா நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேங்க ஐயா, நான் போறேங்க ஐயா, போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, போறேங்க ஐயா, தாராளமா போயிட்டோ. ஏய் கொண்டாங்க நிக்கிற கொண்டாப்பா அப்படின்னு போட்டு நல்லா எடுத்து நல்லா கழுவிட்டு நர நரன்னு நல்லா வாயில போட்டு மென்னு பார்த்து தயிரிடும்னா
ஓடியே ஓடி. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு 48 நாள் கழிச்சு என்ன கீரை சாப்பிடணும். என்ன கீரை வேணா கீரை சாப்பிடலாம், பச்சையா சாப்பிடு. நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு, இந்த கெமிக்கல் அது இது அடிச்சு வருதுன்னு சொல்றீங்களே, நல்லா உப்பு தண்ணியில ஊற வைங்க. நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா மென்னு சாரை மட்டும் முடிக்க சக்கை துப்பி. கரிசலாங்கண்ணி கீரை ஒரு வாரம், முருங்கைக்கீரை ஒரு வாரம். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி சாப்பிடணும். முருங்கைக்கீரை பிபியை உடனே கம்மி பண்ணிடும். லோ லோ பிபி வந்துடும். அப்புறம் ஒரு பிபி உள்ளவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா, கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா பிபி ஐபிபியே கிடையாது, ஓடிடும். வெண்டைக்காயை சாப்பிட்டீங்கன்னா ஓடிடும். சரி, இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட்டு இந்த முத்திரையை பயன்படுத்தி, வாயு முத்திரை, நில முத்திரையை பயன்படுத்தி இருக்கலாம். இன்னொன்னு, தண்ணி. தண்ணிய நம்ம எப்படி குடிக்கணும், என்ன உச்சரிப்புகளை நம்ம சொல்லணும்ன்றது நிறைய இருக்குது. அது நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். உச்சரிப்புகள் சொல்றது, மந்திரங்கள் சொல்றதால நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப நம்ம நல்ல உட்கார்ந்து சுக பிராணாயாமம், மூச்சை விடணும். மூச்சை நல்லா இழுக்கணும், மூச்சை நல்லா விடணும். தாட நெஞ்சோட டச் ஆகணும். மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், விடணும், இழுக்கணும். நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப வந்து கபால பாத்தி. இந்த கையை நல்லா கட்டவாறு மடக்கி வச்சுட்டு தொப்புள் கடியில வச்சுட்டு, இதெல்லாம் செஞ்ச பிறகுதாயா பிராணாயாமம் செய்யணும். இது செய்யாம பிராணாயாமம் செய்தீங்கன்னா வேஸ்ட். அப்புறம் டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப பசிரிக்கா நல்ல மூச்சை நல்லா எடுக்கணும், வேகமா விடணும். அது மாதிரி 10 தடவை. ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப நாடி சோதனா. உள்ள இழுத்து ரைட்டை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் இழுத்து ரைட்ல, ரைட் இழுத்து லெஃப்ட். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விட்டு இப்ப நீங்க ஏப்பம் நல்ல விக்கல் எடுத்து ஏப்பக்கணும். விக்கல் எப்படி எடுக்கணும் பாருங்க. சுக என்ன ஆசனம், சித்தாசனம். இதுல உட்காரலாம். வஜ்ராசனம் உட்கார்ந்தா ரொம்ப நல்லது. வஜ்ராசனம் உட்கார்ந்தா ரொம்ப நல்லது. வஜ்ராசனம் உட்கார்ந்துட்டு நல்ல வயிறை உள்ள எடுக்கணும் பாருங்க.
வாய்வு தொல்லை. கேஸ் இருக்குதுங்க ஐயா எனக்கு. கேஸா? இது எடுங்க ஐயா. கேஸாவது கீஸாவது தொந்தியா? தொந்தியாவது கிண்டியாவது மந்தி ஆயிரும். தொந்தி மந்தி ஆயிரும். அப்போ நீங்க இந்த ஏப்ப பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை, அதனால அது மாதிரி 10 தடவை செய்தீங்கன்னா போறோம். தொந்தி 48 நாள்ல எங்கட என் வயிறு தொந்தியை காணும். அப்படியே நீங்களே தேடிட்டீங்க. தொந்தி கரைஞ்சி காணாம போயிடும். அது செய்யறதை விட்டு போட்டு ஐயா எனக்கு இங்க வலிக்குதுங்க ஐயா, செஞ்சா இங்க வலிக்குதுங்க ஐயா. ஐயா ஆரம்பத்துல எல்லாம் வலிக்கதான் செய்யும். ஒரு குழந்தை நடக்குதுன்னாக்கா உளுந்து உளுந்து நடக்குது. நான் நடக்க மாட்டேன், உளுந்துட்டேன் நடக்க மாட்டேன்னு சொல்லுதா? சிரிச்சுட்டே மறுபடியும் கைய கொடுக்கும். எந்திரிக்கணும், பிடிக்க எந்திரிக்க வைங்க, நான் நடக்கிறேன்ட்டு மறுபடியும் நடக்கும். வலிக்கத்தாயா செய்யும். வலி வருதே வருதேன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய இருந்தோம்னா அது சரி ஆகாது. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எதுவுமே செய்யக்கூடாது, ஆனா நான் நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஐயா நம்ம ஏதாவது ஒரு பயிற்சிகள் செய்யணும். பயிற்சியை செய்தாதான் நல்லா இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், இந்த ஜில்லுன்னு இருக்கிறது, வயிறு ஊதி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் உடம்பு பெருக்கிறவங்க எல்லாம் காலையில 5 மணிக்கு வந்து செய்யணும். பயிற்சிகளை செய்யணும். செஞ்சாதான் நல்லா ஆகும். செய்யவே முடியலீங்கன்றது நீங்க நினைக்கிறது. உடம்பு சொல்றது இல்ல. உடம்ப நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றதுதான் பயிற்சி. அதனால நல்லா இப்ப வந்து நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நாடி சோதனை பண்ணிட்டோம். இப்ப ஏப்பம் பண்றோம். ஏப்பம் தானே பண்றோம். இப்ப நல்லா பாருங்க. விக்கல் அப்படி இருக்குமல்ல, அது மாதிரி மெதுவா ஆ, 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 ஆ. இது மாதிரி உதர விதானத்தை தட்டின உடனே அடியில் இருக்கிற அபான வாயு குபக்கன் மேல வந்துடும். ஏப்பமா வந்து செய்யுதுன்னா வயிறு காணாம போகும், கேஸ் காணாம போகும். வாயு தொண்டை இருக்கிறவங்க, கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்யுங்க. கால்சியம் பற்றாக்குறையினால்தான் தைராய்டு வந்து அவங்க இதை தாராளமா செய்யலாம். இப்ப நம்ம உட்கார்ந்து அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படின்னா நல்ல இருமுனா சரியா போகும். தொண்டை வலிக்குங்க ஐயா, தொண்டை புண்ணு வந்துருங்க ஐயா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? தொண்டை வலியாது கிண்ட வலியாது நான் செய்யறேங்க ஐயா, செய்யலாங்க ஐயான்னு சொல்லணும். நல்ல கையை வச்சுட்டு மூச்சு இழுத்து நாக்க தொங்க விட்டு மூச்சு எடுக்கணும். பாருங்க, புன் சிரிப்போட அப்படியே மூச்சு எடுக்கணும். சிரிச்சுட்டே நாக நல்லா நீடி இருக்கிற காத்தை அழுதா வெளியேற்றிட்டீங்கன்னா இருமல் ஆற்று நல்லா வேலை செய்யும். இருக்கும் போது என்ன பண்ணணும், இருதயம் நல்ல டபக்கு டபக்கு டபக்க நல்லா இழுத்து சுருங்கி நல்லா இழுத்து சுருங்கி அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சுருக்கட் போய் நல்லா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யாது. அதுல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே கிடைக்கும். இப்ப நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா உட்கார்ந்துக்கிறீங்க. மூச்சை மெதுவா இழுக்கிறீங்க. லெப்ட் வழியா இழுக்கணும். எவ்வளவு நேரம் அடக்க முடியுமோ அடக்குறீங்க. எவ்வளவு நேரம் வெளி விடுமோ வெளியில 5 மூச்சு. கரெக்டா 5 மூச்சு. எவ்வளவு நேரம் இழுக்க முடியுமோ இழுக்கணும், அடக்க முடியுமோ அடக்கணும், வெளிவிட எல்லாம் ஒரே ரேஷியோ இருக்கணும். 10 கவுண்ட் இழுக்கிறீங்க, 5 கவுண்ட் இழுக்கணும், 5 5 5 இல்லைன்னா 10 10 10.
மெதுவா எடுக்கும், மெதுவா அடக்கம், மெதுவா வெளிவிடும். ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு, 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 ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு. இப்படி செய்யக்கூடாது. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இழுக்கணும். 5 வரலும் மெதுவா இழுக்கணும். 5 வரலும் அடக்கணும். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இப்போ மறுபடியும் வெளிவிடணும். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இப்படி வெளியே வரும். இப்ப நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு 5 கவுண்டம் எடுத்திருப்பீங்க. இப்ப நம்ம ஆ ஊ எம் 3 தடவை 3 தடவை செய்தா போதும். நல்லா மூச்சு எடுத்து ஆ. முன்னாடி முடிஞ்சு நல்லா மூச்சு எடுத்து செகண்ட் டைம் 1 2 3. Third time 1 2 3. இப்ப முத்திரையை மாத்தி ஊ சவுண்டு தொண்டையிலிருந்து வரணும். குத்தக்கூடாது. சவுண்டா சொல்லணும். நல்லா மூச்சு எடுத்து 1 2 3. ஓ. ஓ. That time. ஓ. இப்ப முத்திரையை மாத்தி இப்ப இம் சவுண்டு தொண்டையில வாயிலிருந்து வரணும். நாக்கு மேல அன்னத்தை டச் பண்ணி வாயை மூடிடணும். இப்படிதான் பண்ணணும். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நாக்க திரிச்ச முகத்தோட மூடி இப்படிதான் இருக்கும். ரெடி செகண்ட் டைம். That time.
இப்போ நல்லா கை மகா முட்டை வச்சு மூச்சை நல்லா எடுத்து குக்கர் விசில் வர்ற மாதிரி ஒரே டைம் இஸ் சவுண்டோட அப்படி நெஞ்சு மூச்சு எடுத்து வயிறு உள்ள தள்ளிக்கணும். உள்ள தள்ளி 1 2 3 breathe in. இப்ப வந்து ஆ ஊ எம் மூணையும் ஒன்னா ஒரே இதுல கொடுக்குறோம். மூச்சு நல்லா எடுத்து 1 2 3 நல்லா பார்த்துட்டு அப்படியே சாந்தி ஆசனம். ஏன் சாந்தி ஆசனம்? சாந்தி ஆசனம் எப்படி? சாந்தி ஆசனம் எப்படியா? சைடுல படுத்து நேரா வந்து காலை அரடி, கையை உடம்புல இருந்து அரடி, கண்ணை மூடிடணும். ஒரு உங்களுடைய பேரை 3 தடவை சொல்லிக்கணும். எல்லாம் மனசுக்குள்ளேயே நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜீவராசிகளிடத்தில் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் செய்த இந்த ஆசன பயிற்சியிலிருந்தும் தளர்வு பயிற்சியிலிருந்தும் என்னுடைய உடலின் உள்வெளி உறுப்புகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன். பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை நான் செய்து என்னுடைய உயிராற்றலை வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்னும் மனப்பயிற்சியை நான் செய்து என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றலை நான் பெறுகின்றேன். இந்த சாந்தி ஆசனங்களை ஒரு தியானம். இதனால் என்னுடைய உடலுக்கு தேவையான ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெற்று ஆழ் மனதில் பதிந்துள்ள பதிவுகள் மேல்மனதிற்கு கொண்டு வந்து அன்றாட நிகழ்வுகளை இயக்கும் காந்த ஆற்றலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல இயக்கம் அனைத்து உள்வெளி உறுப்புகளுக்கும் முழுமையான ஓய்வு நிலை, தளர்வான ஓய்வு நிலை, மகிழ்வான ஓய்வு நிலை. உடலின் அனைத்து உள்வெளி உறுப்புகளுக்கும் முழுமையான தளர்வான மகிழ்வான ஆனந்தமான ஓய்வு. நல்லா கை கால் சேர்க்கணும், உடம்பை சேர்க் பண்ணி பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாக திரும்பி எழுந்திரிச்சு உட்கார்ந்து
கையை தேய்ச்சி கண்ணோட ஒட்டிக்கணும். கண்ணை திறந்து பார்த்து அப்படியே பேசோட அப்படி நல்லா எந்திரிச்சு கையை தட்டி சிரிக்கணும். கையை தட்டிட்டே எழுதிக்கணும். நல்லா அப்படியே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, ஐயோ! வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.